திருமாவளவன் கிட்டையும் திமுக கிட்டையும் திமுக கூட்டணி கட்சிகளிட்டையும் ஒரு விஷயத்தை நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை எப்படி மடைமாற்றம் செய்ய வேண்டும். திருப்பரங்குன்றம் வழக்கு முடிந்தது, தீபம் ஏற்றியாச்சு. அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிட்டு இன்றைக்கு சந்தன குடத்தை கூட இஸ்லாமியர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இஸ்லாமியர்கள் சொல்வது என்னன்னா, அவங்க ஒரே ஒரு நாளில் அந்த விலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டுப்பாங்க. தேவையில்லாமல் இந்த அறநிலைத்துறை மேல்முறையீடு பண்ணது. இஸ்லாமியர்கள் நாங்கள் யாரும் பண்ணலை, தீர்ப்பு வந்தது, நாங்கள் அமைதியாயிட்டோம். அதன் பிறகு இந்த கலவரத்தை பெரிதாக பயன்படுத்தியது திராவிட கழகமும் சேகர்பாபு அவர்களும் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு ஒதுக்கி போயிட்டாங்க. இன்றைக்கு சந்தானக்கூடம் அதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்த ரம்ஜானும் பகிர்த்துக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, தங்களுடைய வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ திருமாவளவனும் இந்த கூட்டணி கட்சிகளும் இன்னமும் ஏன் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க? இன்றைக்கி திருமாவளவன் திருப்பரங்குன்றத்தில் போயிட்டு மேலே போட்டு பல்கலைக்கழகத்துக்கு நான் தான் போராடினேன், அந்த விஷயத்துக்கு நான் தான் போராடினேன், இந்த விஷயத்துக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டார். என்ன காரணம்? ஒரே விஷயங்க, தொடர்ந்து 5வது நாளாக செவிலியர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை மீடியாக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, இந்த போராட்டத்தை பொதுமக்கள் பெரிதாக பேசக்கூடாது. அந்த செவிலியர்கள் ஏன் போராட்டம் பண்ணுறாங்கன்னா, கொரோனா டைமில் எங்களை தாயாக பார்த்தீங்க, எங்களை கடவுளாக பார்த்தீங்க, இப்போது எங்களுக்கு வேலையை அதை நிரந்தரம் செய்வதற்கு உங்களுக்கு மனசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவிலியர்கள் கடுமையாக போராடிட்டு இருக்காங்க. எப்படி துப்புரவு தொழிலாளருடைய தூய்மை பணியாளருடைய போராட்டத்தை மடைமாற்றி இன்னொரு குரூப்பை கூட்டு நாங்கள் நல்லா இருக்கோம், எங்கள் நல்லா பார்த்துக்குது அப்படின்னு சொல்ல வைத்தார்களோ, அதே மாதிரி இன்றைக்கு இந்த செவிலியர் போராட்டத்தை மடைமாற்றுவதற்காக திருப்பரங்குன்றத்தை கையெழுத்துள்ளது திருமாவளவனும் திராவிட கும்பலம். மக்கள் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.